உள்ளத்தில் துக்கமா? யாராவது காயப்படுத்திட்டாங்களா? யாராவது பேசிட்டாங்களா? உங்களை துக்கப்படுற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நடந்துட்டா மனசுக்குள்ளே வச்சு ரொம்ப வேதனைப்படுறீங்களா? கலங்காதுங்க. வேறு புஸ்தகத்தில் அன்னாள் என்கிற ஒரு பெண் குழந்தை இல்லைன்றதுக்காக மற்றவங்களால் காயப்படுத்தப்பட்டாள். சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருப்பா. அப்படி உள்ளத்தில் அவ்வளோ பெரிய துக்கம். குழந்தை இல்லைன்றது ஒரு காரியம், ஆனால் இந்த மனிதருடைய வார்த்தைகள் காயப்படுத்தி அவளை ரொம்ப துக்கப்படுத்தி விட்டார். கணவனுடைய ஆறுதலான வார்த்தை ஆறுதல் படுத்த முடியலை. ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் அழுகிறாள். தன் இருதயத்தை ஊற்றி வெகு நேரம் புலம்பி தன் மனதில் இருக்கிற பாரத்தெல்லாம் சொல்கிறாள். ஆண்டவர், எனக்கு குழந்தை இல்லைன்றது கூட பெருசு இல்லை, ஆனால் இந்த மக்களுடைய நிந்தை தாங்க முடியல, என்னை காயப்படுத்துகிறாங்க, பீறி போடுகிறாங்க, என்னை குத்தி என்னுடைய இருதயத்தை மேலும் மேலும் காயப்படுத்துகிறாங்கன்னு அழுகிறாள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். பாருங்கள், 17ஆம் வசனம் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக பதில் கொடுக்கிறார். மகளே, நீ சமாதானத்தோടെ போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டபடி உனக்கு கட்டளையிடுவார். என் நிந்த மாறுக்கு எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு ஜெபித்தாள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டார். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, எனக்கு இந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க, இந்த அவமான நிந்தை தாங்க முடியலேன்னு அழுகிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சமாதானத்தோടെ போ. அதன் பிறகு அன்னால் துக்கமுகமாக இருக்கலை. இனிமேல் நீங்கள் துக்கமாக இருக்கக்கூடாது. நான் அழுதுட்டேன், ஜெபிச்சுட்டு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். இனி ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்க. அந்நாளுக்கு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி, அவமானத்திலிருந்து விடுதலையாக்கி, நிந்தையிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார். எந்த மக்கள் உங்களை பரிகசித்தாங்களோ அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்வார். அதனால் கலங்காதுங்க. சரியா? இப்போ ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினீங்களா? நீங்கள் சொல்லலை, நீங்களே உட்காந்து அழுகிறீங்க, எனக்கு எப்படி, நான் இப்படின்னு சொல்லி. அப்படி தான் முதல்ல அன்னாள் அழுது கொண்டிருந்தாள். அது வரைக்கும் அற்புதம் நடக்கலை. தேவ சமூகத்தில் வந்து அழுதாள். ஆண்டோடைய சமூகத்தில் வர்றீங்களா? ஆண்டோடைய பாத்தில் போங்க, முழங்கால் போடுங்க, அழுதுருங்க, பாரத்தெல்லாம் ஊற்றிருங்க, பதிலை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? தகப்பனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் கண்ணீரை கண்டு என் காயங்களை மாற்றி எனக்கு ஆறுதல் செய்யும்படி அற்புதம் செய்கிற தேவனே, என் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.